ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காய்கறி ஆணை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், கறிவிடகம், அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், புளியை கரைச்சி வச்சுருக்கேன், சோம்பு, தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் மாங்காயும் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். அதில் கருவிடம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டு, பச்சை மிளகாவையும் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கின பிறகு அரைச்ச தக்காளி எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு முருங்கைக்காய் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு காய்கறியை போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அதோட வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் நான் அதை மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அது வதங்கியிருக்கு. இப்போ நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து நான் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கணுன்னா புளி தேவையான அளவு புளி நான் ஒரு எலுமிச்சை சைஸ் கரைச்சி வச்சேன், அதை ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்ச தேங்காவை நான் ஊற்றிக்கிறேன். தேங்காயும் சோம்பையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அதோட ஊற்றிட்டேன். இப்போ நல்லா அதை நல்லா வதங்கணும். இப்போ ஒரு கொதி வரணும். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு நம்ம பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி மட்டும் போட்டால் போதும், புதினா வேணாம். நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எல்லாம் வெந்துருச்சு, காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சு பார்த்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.